Hi, this is Creative Code. இந்த வீடியோவில் நம்ம JavaScript clearTimeout ஃபங்க்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். clearTimeout ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்மளால் setTimeout ஃபங்க்ஷனில் நம்ம செட் பண்ணுற டைம் அவுட்டை வந்துட்டு கேன்சல் பண்ண முடியும். அண்ட் இந்த டைம் அவுட் கேன்சல் ஆகிறது எப்படி நடக்குதுன்னா, ஒவ்வொரு setTimeout ஃபங்க்ஷனும் அதுக்கான யூனிக் ஐடென்டிஃபையரான டைம் அவுட் ஐடியா வந்து ரிட்டர்ன் பண்ணும். அண்ட் அந்த ஐடியை நம்ம clearTimeout ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட் வேல்யூவாக பாஸ் பண்ணுறது மூலயமா இந்த setTimeout ஃபங்க்ஷன் மூலயமா நம்ம செட் பண்ணுற டைம் அவுட்டை வந்துட்டு கேன்சல் பண்ண முடியும். அண்ட் இப்போது இந்த clearTimeout ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் என்ன அண்ட் அதை எப்படி யூஸ் பண்ணுங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம setTimeout ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிவிட்டு பல்ஸ் அனிமேஷன் வந்துட்டு நம்மளோட அனலாக் கிளாக்கு ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போது இந்த அனானிமஸ் ஃபங்க்ஷன் வந்துட்டு நம்ம setTimeout ஃபங்க்ஷனில் பாஸ் பண்ண ஃபங்க்ஷன். நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, setTimeout ஃபங்க்ஷன் அதோட யூனிக் ஐடென்டிஃபையரான setTimeout ஐடியா வந்து ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த setTimeout ஃபங்க்ஷன் ஒரு யூனிக் ஐடியா வந்து ரிட்டர்ன் பண்ணும். அந்த ஐடியா வந்து நம்ம ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறது ஒரு பெட்டரான சொல்யூஷன். ஏன்னா அப்போ தான் அந்த ஐடியா வந்துட்டு நம்மளால் clearTimeout ஃபங்க்ஷனோட ஆர்குமெண்ட் வேல்யூவாக பாஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம சிம்பிளாக என்ன பண்ணலாம்னா, let timeout id equal to நம்மளோட setTimeout ஃபங்க்ஷன். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, setTimeout ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுற ஐடி இந்த டைம்அவுட் ஐடி அப்படிங்கிற வேரியபிளில் வந்துட்டு ஸ்டோர் ஆகிடும். ஸோ அந்த ஐடி வேல்யூவை நம்ம clearTimeout ஃபங்க்ஷன் வந்துட்டு பாஸ் பண்ணணும். clearTimeout ஃபங்க்ஷனை நீங்கள் விண்டோ ஆப்ஜெக்ட் மூலயமா ஆக்சஸ் பண்ணலாம். விண்டோ டாட் clearTimeout. பட் விண்டோ வந்து டாப் லெவல் ஆப்ஜெக்ட்டுங்கிறதால நீங்கள் நார்மலாக clearTimeout கொடுத்தாலே போதும். அண்ட் உங்களுக்கு விண்டோ ஆப்ஜெக்ட் பற்றி தெரியலன்னா அதுக்கான செப்பரேட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த டைம்அவுட் ஐடி வேரியபிளை வந்துட்டு நம்ம clearTimeout ஃபங்க்ஷனோட ஆர்குமெண்ட் வேல்யூவாக பாஸ் பண்ணணும். அண்ட் இதை இப்போ சேவ் பண்ணுறேன். 5 செகண்ட் கழித்து இந்த setTimeout வந்துட்டு கால் ஆகி பல்ஸ் அனிமேஷன் வந்துட்டு ஆட் ஆகும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா பல்ஸ் அனிமேஷன் வந்துட்டு ஆட் ஆகவே இல்லை. இதுக்கு ரீசன் என்னென்னா, setTimeout ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணுற டைம்அவுட் ஐடியை நம்ம clearTimeout ஃபங்க்ஷனில் வந்துட்டு பாஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் என்ன ஆகும்னா, அந்த setTimeout எக்ஸிக்யூஷன் ஆகிறதுக்கு முன்னாடியே clearTimeout அந்த டைம்அவுட்டை வந்துட்டு கேன்சல் பண்ணிடும். ஸோ அதனால தான் நமக்கு இந்த பல்ஸ் அனிமேஷன் வந்துட்டு ஆட் ஆகலை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்த clearTimeoutஐ ஒரு குறிப்பிட்ட செகண்ட் கழித்து டிலே பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணலாம். setTimeout ஃபங்க்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட் வேல்யூ ஃபங்க்ஷன் பாஸ் பண்ணோம் setTimeoutல. செகண்ட் வந்துட்டு இன்டர்வல். இப்போது 5 செகண்ட் கழித்து பல்ஸ் ஆட் ஆகணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ நம்ம 10 செகண்ட் கழித்து அந்த பல்ஸ் அனிமேஷன் வந்து ரிமூவ் ஆகணும், லாஜிக் ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, 5 செகண்ட் கழித்து பல்ஸ் அனிமேஷன் ஆட் ஆகும். 10 செகண்ட் கழித்து அந்த setTimeout யூஸ் பண்ணி நம்ம செட் பண்ண டைம்அவுட் வந்துட்டு கேன்சல் ஆகிடும். பட் இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக அகைன் இந்த எலமெண்ட்டை வந்துட்டு நான் செலக்ட் பண்ணி ஐடி வேல்யூ வந்துட்டு சேஞ்ச் பண்ணிடுறேன். 10 செகண்ட் கழித்து பல்ஸ் அப்படின்ட்டு இருக்கிறத எம்டி அப்படின்ட்டு நான் ஒரு டம்மி டெக்ஸ்ட் வந்துட்டு பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா 5 செகண்ட் கழித்து பல்ஸ் அனிமேஷன் ஆட் ஆகிடுச்சு. 10 செகண்ட் கழித்து நம்ம செட் பண்ண அந்த clearTimeout ஃபங்க்ஷன் மூலயமா கிளியர் ஆகிடுச்சு. அண்ட் டைம்அவுட் கேன்சல் ஆனதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக டம்மியாக நம்மளோட கிளாக்கும் கிளாஸ் நேம்ஸ்க்கு டிவ் டேக்கு எம்டிங்கிட்ட ஐடி செட் பண்ணதால் அந்த பல்ஸ் அனிமேஷன் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி clearTimeout யூஸ் பண்ணி நம்மளால் நம்ம க்ரியேட் பண்ணுற டைம்அவுட்டை வந்துட்டு கிளியர் பண்ண முடியும் பிஃபோர் இட்ஸ் எக்ஸிக்யூஷன். ஸோ அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்மளால் clearTimeout யூஸ் பண்ணி அந்த டைம்அவுட்டை வந்துட்டு கிளியர் பண்ண முடியும். அண்ட் இந்த வீடியோவில் நீங்கள் clearTimeout ஃபங்க்ஷனை பற்றி லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஃப்ரண்ட் அண்ட் ரிலேட்டட் கண்டென்ட்டை தமிழில் லேர்ன் பண்ணுறதுக்கு கிரியேட்டிவ் கோட் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.